Mitra, the assets can be classified jewelry, listed shares, residential units. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிங்க பார்க்கலாம். இந்த டேட்ஸ் படிக்க வேண்டாம்டா, டேட்ஸ் படிக்காதீங்க. வெறும்னா இது more than 24 months இது படிங்க. இது எல்லாரும் தரவு பண்ணிக்கோங்க. நான் இதுல கண்டிப்பா 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபார்மேட் எல்லாரும் தரவா இருக்கீங்களா கண்ணா? Sale consideration less expenses on transfer, net sale consideration, cost of acquisition, cost of improvement. இது மட்டும் தான் short term capital gain. Indexed cost of acquisition இருந்தா long term capital gain. 54, 54B, 54D clauses இருந்தா அந்த exemption எடுத்துட்டு ஃபைனலா taxable short term gainம் இதுவும் கண்டுபிடிக்கணும். fair market value deemed to be the full value of consideration. fair market value னா ஒருவேளை எனக்கு வந்து அந்த கன்சிடரேஷன் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட்டோட கன்சிடரேஷன் அசர்டைன் பண்ண முடியலன்னா அப்போ நான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? brokerage, கமிஷன், காஸ்ட் ஆஃப் சம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னா எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் தான் என்ன? பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஓகே, நான் வந்து அது வந்து ஒரு ஷேர் வாங்குறது, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்குறது, அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் என்ன? அந்த குவாலிட்டியை நான் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறேன். இன்டீரியர் டெக்கரேஷன் டு மை பில்டிங் ஆர் ஐஎம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரூம் பெட்ரூமை டெமாலிஷ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஹாலாக மாற்றுறேன், அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இங்க பாருங்க கண்ணா, if cost is acquired before 1/4/2001, its cost of acquisition will be higher of the following. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/4/2001 முன்னாடி ஏதாவது அசெட் அக்வயர் பண்ணியிருந்தோம்னா காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்றது ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங்: ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசெட், விச் ஆர். இதுல வந்து எக்ஸெப்ஷன் என்னன்னா, the option is not available in case of asset on which depreciation is allowed, self generated assets. இது ரெண்டுத்துலயும் cost of improvement வந்து is incurred by the assessee or the previous owner before 1/4/2001 should not be shall not be considered. So the cost of improvement incurred by the assessee or the previous owner before 1/4/2001 shall not be considered. இது கண்டிப்பா மேண்டேட்ரியா பண்ணியே ஆகணும், பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 91 பாருங்க. Divesh had purchased a golden ring as on 17/8/2023 for rupees 20,000. On 1/5/2024 he has uh, இது என்னது இது? SCW என்ன? ஓகே, அதுல ஏதோ ஒரு இது பண்ணிருக்காங்க போல இருக்கு.
ஒரு வைரத்தை ஸ்டிச் பண்ணி இது பண்ணிருக்காங்க, இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சீன டைமண்ட்னா ஒரு வைரத்தை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. So purchased a golden ring 17/8/2023 20,000 ரூபாய்க்கு. அப்புறம் 1/5/2024 அன்னைக்கு இன்சர்ட் பண்ணிருக்காங்க அதுல. see which means that improvement பண்ணிருக்காங்க அதுல. எவ்வளவு ரூபாய்க்கு? 25,000 ரூபாய்க்கு. அதை வந்து 1/8/2014 80,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. brokerage வந்து 5,000 ரூபாய் இருக்கு. இப்ப நம்மளோட ஃபார்மேட் படி என்ன? சேல்ஸ் 80,000, ஓகேவா? brokerage வந்து 5,000. எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 23ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எப்ப அதை இன்சர்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க? அப்பனா 4 டேர்ம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது சேல் வேல்யூ, இது எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர், இது காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பை பண்றோம், அப்புறம் அதுல இம்ப்ரூவ் பண்றோம், இந்த டைமண்டை வைக்கிறோம், விற்கிறோம், விற்கிறதுக்கான செலவுகளை பார்க்குறோம், வித்துடுறோம். 1 2 3 4 ஆர்டர் ஆஃப். இது புரியுதா டிரான்சாக்ஷன்? யாருக்காவது இது சம் இப்ப புரிஞ்சுதான்? இந்த ஆர்டர் ஆஃப் டிரான்சாக்ஷன், இந்த கேபிட்டல் கெயின் சம்ம வந்து நம்ம இந்த ஆர்டர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் எடுத்துன்னு போனோம். வாங்குறோம், அதுக்கப்புறம் அதுல ஏதோ அடிஷனலா இன்சர்ட் பண்றாங்க, அப்புறம் brokerage ஆகிறது, அப்புறம் சேல் ஆகிறது. ஃபார்மேட்டோட இது எப்படி பண்ணுவோம்? சேல்ஸ் கன்சிடரேஷன் 80,000, brokerage வந்து எக்ஸ்பென்சஸ். அப்போ this minus this, ஓகேவா? இது ரெண்டும் செல் பிரைஸ். அப்புறம் காஸ்ட் என்ன? இது ரெண்டும் காஸ்ட் பிரைஸ். அப்ப ப்ராஃபிட் என்ன வரும்? this minus this, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது ஏன் இங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ரூல் என்ன? நம்மளுக்கு கோல்டுக்கு பர்ச்சேஸ்ட் கோல்டன் ரிங், எப்ப வாங்கி எப்ப விற்கிறோம்? 2023ல வாங்கி அடுத்த வருஷம் விற்கிறோம், within a period of 24 months குள்ள. அதனால அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரியுதா? இந்த கண்டிஷன் இருக்குல்ல கண்ணா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட கண்டிஷன். நாட் மோர் தேன் 24 monthsனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டிஷன் இருக்குல்ல, அதுதான் இங்க அப்ளிகபிள் பண்றோம். ஸோ சேல்ஸ் பீரியட் வந்து less than நம்மளுக்கு 24 months is a cut off. less than 24 monthsனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த சம் யாருக்காவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லட்டுமா? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி, வஷிதா, இதுதான்டா. இந்த 5 விஷயம் தான் நீங்க கேபிட்டல் கெயின்க்கு வந்து பேஸா வச்சுக்கணும். எப்ப பர்ச்சேஸ் பண்றான், எந்த இயர், எந்த இயர்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றான், எந்த இயர்ல சேல் பண்றான், சேல் பண்ற டேட்ல இருந்து பர்ச்சேசஸ் டேட் 24 மாசம்க்குள்ளையா மேலையா, அப்புறம் brokerage expenses. இதுதான் வந்து தம் ரூல். நம்ம சொல்றோம்ல ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கு தம் ரூல். இட் should be related to business or profession. It should not be a capital expenditure, it should not be a personal expenditure. Return of filing of income வந்து is the key. அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தம் ரூல் இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ்க்கு. பர்ச்சேசஸ் டேட், இம்ப்ரூவ்மெண்ட் டேட், சேல்ஸ் டேட்,
sales date and the purchases date oda duration months and expenses, brokerage expenses. Okay, right. இந்த indexed cost of acquisition அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 2023ல நான் ஒரு purchases வாங்கியிருப்பேன், இல்ல ஒரு land வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்பதான் விக்கிறேன் அப்படின்னா, அப்போ அது வந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுத்துல கேப். அப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ வந்து நம்ம இங்க இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனை இப்போ நான் கரண்டான இண்டெக்ஸிங்க்கு வந்து கால்குலேட் பண்ணோம். அந்த இண்டெக்ஸிங்கோட சார்ட் தான் இது. இப்போ நான் 2000 சே ஃபார் எக்ஸாம்பிள் 3-4ல் ஒரு அசட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து 2024-25ல தான் விற்கிறேன்னா, அப்போ அந்த வேல்யூ ஆஃப் அசட்டை வந்து 363 2023 இதுல வந்து 109ன்னு இருந்திருக்கும். இப்போ 363 இண்டெக்ஸ். அப்போ அந்த இண்டெக்ஸ் கன்வெர்ட் பண்றது தான் இண்டெக்ஸேஷன், இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். indexed cost of acquisition is the amount which bears the cost of acquisition to the same proportion of cost inflation. அப்போ நடுவுல எவ்வளவு விலைவாசி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், எவ்வளவு இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும், இல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்பனா நான் என்ன பண்றேன்னா, அந்த அக்வசிஷன் காஸ்ட்டை கரண்டா இருக்கிற இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்க்கு அலைன் பண்ணி பண்றேன். அதான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். புரியுதா? அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2021-22 நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், which is 317 இண்டெக்ஸ் ஓடுது. அப்போ 2024-25ல தான் நான் அதை விற்கிறேன்னா, அதையும் கரண்டா இருக்கிற இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் ஸ்லாப் பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றது தான் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ 25,000 ரூபாய் இருக்குடா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட், நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இன்டீரியர்ல எல்லாம் மாத்திருக்கேன். நான் இப்ப விற்கிறேன்னா நான் என்ன நினைப்பேன், ஐயோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், அப்போ அதுக்கு தகுந்தபடி அதையும் வந்து என்னோட செல்லிங் காஸ்ட்ல நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன்ல. அதாங்க நான் சொல்றாங்க. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா எவ்வளோ ஒரு அர்பன் எக்கானமிலையோ என்ன ஓவராலா அர்பன் இது இல்லை, ஓவராலா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதோ அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி அந்த இண்டெக்ஸேஷன் பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஒஃபிஷியல் கசட்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. அதை ஒவ்வொரு வருஷமும் போட்டுருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பண்றதா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அண்ட் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இங்க பாருங்க, இங்க போட்டிருக்கேன் பாருங்க, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்னெல்லாம் ஸ்லாப்ஸ். illustration 92. ஆயிஷா வாங்க, ஆயிஷா. அக்ஷயா வாங்க, அக்ஷயா. ஸோ நான் கேட்கறதுக்குலாம் இப்போ பதில் சொல்லணும் நீங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. இந்த சம் படிங்க கண்ணா.
இங்க பாருக்கண்ணா, இப்போ எப்படா பர்ச்சேஸ் பண்ணிருக்கான் அத? எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்? ஆ 20th ஆகஸ்ட். ஆ அது 2001க்கு முன்னாடியா 2001க்கு அப்புறமா? ஆ அப்ப நம்மளோட ரூல் என்ன? If the asset is acquired before 2000, what is the rule? Rule is rule என்ன நம்மளுக்கு? fair market value or actual cost, whichever is higher. So so இவை fair market value எது இங்க? Or 4 lakhs எது higher இதுல? அப்போ 4 lakhs தான் எடுத்துக்கணும். சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்களா? நோ. சேல் எவ்வளவு ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க? என்னைக்கு பண்ணிருக்காங்க? 24 மாசம் முன்னாடி ஆகிறதா பர்ச்சேஸ்ல இருந்து கம்மி ஆகிறதா? கம்மியாதா? எப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? எப்ப சேல் பண்ணிருக்கோம்? அப்ப எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷம் ஆகுறது? பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு செல் பண்றோம்? 24 இயர்ஸா? அப்போ இது மோர் தேன் 24 months. அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா வர ஆன்சர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா? அப்போ இப்ப இந்த சம்ல brokerage கொடுத்திருக்கானா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா என்ன சொல்லிருக்கேன்? இண்டெக்ஸேஷன் வருமா? indexed cost of acquisition என்ன பண்ணணும்னா 4 லட்சம் இருக்குல்லடா. இப்போ indexed cost of acquisition வந்து நம்மளோட கரண்ட் ஸ்லாப் படி எப்போ அவன் பண்ணிருக்கான்? 2000க்கு முன்னாடி. ஓகே 100 2000க்கு முன்னாடி இருக்கிறது 100 எடுத்துக்கணும். கரண்டா இருக்கிறதுக்கு எவ்வளோ? 363. கரெக்டா? அப்பனா indexed cost of acquisition எப்படி வரும்னா நல்லா பார்த்துக்கோங்க. தோ பை டிஃபால்ட்டா 363 தான். 2024-25க்கு இண்டெக்ஸிங் 363 ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சம்பளம் கொடுப்பான், கொடுக்கலனாலும் ஞாபகம் வச்சுக்கணும். மத்ததெல்லாம் கொடுத்துருவான்டா. இந்த வருஷத்தோடது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் 363ன்ட்டு. அதாவது இண்டெக்ஸ் வந்து பிஃபோர் 2000னால இருக்கிற எந்த வேல்யூக்குமே 100 தான் இண்டெக்ஸ். 100க்கு 4 லட்சம்னா அப்போ 365 இண்டெக்ஸ்க்கு எவ்வளோ? this into this divided by this. அப்ப எவ்வளோ? அப்புறம் என்ன அர்த்தம்? 4 லட்சம்னு 2000த்துல சொன்னது இப்ப அதோட வேல்யூ எவ்வளோ? அதுதான் என்னோட பர்ச்சேஸ் பிரைஸ். ஓகேவா? அப்போ சொல்லுங்கண்ணா, இப்ப சேல் வேல்யூ வந்து எவ்வளோ? சேல் வேல்யூ எவ்வளோ இந்த சம்ல? எல்லாரும் கவனிங்க. யார வேணாலும் டக்குனு கேட்பேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. brokerage இருக்கா அந்த சம்ல? சூப்பர். indexed cost of acquisition என்ன? ஏன் indexed cost of acquisition வருது?
கரெக்ட். இன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலே ஒரு 24 மாசத்துக்கு மேல வித்தாங்கனாலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாலே இண்டெக்ஸ்டு பண்ணணும். ஓகே. அப்போ சேல்ஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 15 lakhs. indexed cost of acquisition எவ்வளோ நம்மளுக்கு? ம். ஆ 14 lakhs 52,000 தானே சொன்னீங்க? கரெக்டா? ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல. அப்ப இது மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 48,000. புரியுதாடா? இதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சரியா? டாக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வந்து எப்படின்னா 20% சர்சார்ஜ் இல்ல டாக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் அண்ட் டாக்ஸ் வந்து 48,000ல 20%. ஸ்டாண்டர்ட் தான்டா. ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதாடா அந்த சம்ம? டைப் 2 ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சம்மு ஈஸியா போட்டுடலாம். செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஆயிஷா புரியுதாடா? அக்ஷயாக்கு புரிஞ்சிடுச்சு. அஸ்வினிக்கு புரிஞ்சுதா? நல்லா புரியுதா? மித்ராக்கு புரியுதா? சீக்வன்ஸா புரியுதா மித்ரா? ஓகே. வஷிதாக்கு? ஆ ஒரே நிமிஷம் செல்லம். வஷிதா ஒரே நிமிஷம் கண்ணா. ஸ்ரேயா உங்களுக்கு புரிஞ்சுதாடா? குட். வஷிதா சொல்லுங்க வஷிதா. ஆக்சுவலா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் டு டாக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க செல்லம். அதனால போடுறோம் டாக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ். நார்மலா என்ன கேட்பானா ஃபைன் த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேட்பான். இங்க கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் டு டாக்ஸ்ன்றதுனால இதோட அமௌண்ட்ல எவ்வளவு டாக்ஸ் அப்படின்றதுக்கு போட்டோம். ஓகேவா? விஜயலட்சுமி உங்களுக்கு புரியுதா கண்ணா? இப்போ இது வந்து prior to 23/7/2024 சரியா? ஆஃப்டர் 23/7/2024க்கு வந்து இது வந்து இது வந்து prior to 2024. How will your answer differ if such asset is transferred by him on 23/12/2024? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம்.
இந்த 23/7/2024ல ரூல் வந்ததுல அங்க அந்த இண்டெக்ஸிங் கான்செப்ட் கிடையாது இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல. ஒரு ரூல் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல 2 இது நியூவா இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்ட்டு. இது வந்து டிரான்ஸ்ஃபர் எப்ப நடக்கிறது? 23rd ஜூன்ல. வந்து the capital asset is transferred after 23rd வச்சுக்கோங்களேன் ரூல் மாறுது. இந்த கால்குலேஷன் வராதுடா. இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வரமாட்டான். $11 lakhs ஓகேவா? இப்போ 12.5% மாத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா பிஃபோர் 23rd ஜூன்னா இண்டெக்ஸேஷன் வரும். ஆஃப்டர் 23rd ஜூன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஆமாண்டா இது பிஃபோர்னா 20% ஓகேவா ப்ரீவியஸா இருந்தது. அதுக்கப்புறம் போன 23rd ஜூன் 2024 கமெண்ட் 12.5 ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. See the transferor is a resident இருக்கணும். Long term capital gain arises on the transfer of long term capital asset land building both such asset may be residential or commercial acquired before 23/7 transfer on or after 23/7. assessee has the option to pay tax ரெண்டு மாதிரி இருக்குடா. ஒரு ஆப்ஷன் வந்து 20% after considering the indexation பண்ணோம். இல்ல indexation பண்ணலனா 12.5%. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்கடா. எந்த ஆப்ஷன் வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். படிக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லடா. ஸ்ட்ரைட்டா ஒரே ஆப்ஷன் தான். இப்பதான் ஓல்ட் ரிஜிம் நியூ ரிஜிம் பாவம் பசங்களாம். illustration 93. ஆயிஷா வாங்க ஆயிஷா.
ஐஷா ரெசிடென்ட் அதனால போலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்கக்கா, நான் எப்ப பர்ச்சேஸ் பண்றாங்கண்ணா? ஒரே ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். On 1/5/2024, he constructed a new floor on the same house at a cost of rupees 2,50,000. என்ன பண்றாங்க? நியூ ஃப்ளோர் சேம் ஹவுஸ் பண்றாங்க. அப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ல பண்றாங்களா? இப்போ 1/5/2024 சொல்லலாமா? என்ன பண்றோம்? எவ்வளவு காஸ்ட்? 2,50,000. கரெக்டா? புரிஞ்சுதா? எவ்வளவு ரூபாய்க்குடா செல் பண்றாங்க? எப்ப செல் பண்ணாங்க? ஐஷா என்னமோ? ஓ லெஃப்ட் ரைட்டிங்களா? சரி சரி சரி. என்னைக்கு செல் பண்றாங்க? கரெக்டா? brokerage எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2%. கரெக்டா? 36,000. இப்போ சொல்லுங்க கண்ணா, இது 24 மாசம், அதாவது வாங்கினதுல இருந்து 24 மாசத்துக்குள்ள செல் பண்றாங்களா இல்ல மேல செல் பண்றாங்களா? அப்போ அப்ப என்ன ஆன்சர்? சூப்பர். இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆ தேங்க்ஸ்டா. இப்போ வந்து சேல் பண்ணது 18 லட்சம் கரெக்டா? brokerage 36,000. இப்போ indexed cost of acquisition வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம indexed cost of option 1 எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 1ன்றது என்ன அர்த்தம்? indexed cost of acquisition கண்டுபிடிக்கிறது இல்லையா? அதை வச்சு பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? indexed cost of acquisition இப்போ எந்த வருஷம் வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 2002 இல்லையா? 2002 ஓட இண்டெக்ஸேஷன் என்ன நம்மளுக்கு? 105 இல்ல? 105. ஸோ 105க்கு எவ்வளவு ரூபாய் காஸ்ட் இது அக்வசிஷன்? 5 லட்சம் கரெக்டா? அப்போ 363க்கு எவ்வளோ? 17,28,571 கரெக்டா? புரிகிறதா? எல்லாருக்கும் புரியுறதாடா? ஆ இப்போ ஆ இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் மட்டும் இல்ல, இந்த சம்ல இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் கரெக்டா? சோ இம்ப்ரூவ்மெண்ட் எந்த வருஷத்துல பண்றாங்க ஐஷா? 2004 ஓட இது எவ்வளோ இண்டெக்ஸேஷன்? 113. அப்போ இது 113க்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு பண்றான்? 2,50,000. அப்ப 363க்கு எவ்வளோ? 80,000. சாரி, 8,03,000 கரெக்டா? indexed cost of improvement. சோ இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்டா. ஓகேவா? indexed cost of improvement. கால்குலேஷன்ல இருக்கேன் நான், அப்புறம் இது பண்றேன். கால்குலேஷன்ல இருக்கேன் அந்த வர. indexed cost of improvement. so 8 lakhs இது கரெக்டா கண்ணா? இப்ப பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சேல் 18 lakhsல மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இது இது பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் இது plus இது பண்ணோம்னா எவ்வளவு வருது? 7,67,000 நெகட்டிவ்ல வருது. இது என்னதுடா? லாஸ் கரெக்டா? கெயின் இல்ல லாஸ்.
லாஸுக்கு டாக்ஸ் போட முடியாது, கரெக்டா? இது ஆப்ஷன் ஒன். Option 1, when you are calculating the cost of acquisition, index cost of acquisition. இப்போ அதையே இது இல்லாம இண்டெக்ஸிங் இல்லாம பண்ண போறோம். இண்டெக்ஸிங் இல்லாம பண்ண போறோம்னா எப்படி? ஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் மட்டும் இன்கார்பரேட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அப்ப எவ்வளோடா வரும்? இங்க இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் விட்டுடுங்க, அது எடுக்க வேண்டாம். அப்போ திஸ் பிளஸ் திஸ் வருமா? வெறும்னா இண்டெக்ஸிங் இல்லாம பண்றோம். அப்ப ஆன்சர் என்ன? 10 lakh ஃபார் இது. அப்ப இது என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இங்க எவ்வளோடா சர்சார்ஜ் ஆயிஷா? இதுல எவ்வளவு சர்சார்ஜ் வித்தவுட் இண்டெக்ஸிங்ல? 12.5%. this into 12.50%. அப்போ 1,26,750. ரெண்டு மெத்தடும் புரியுறதா? இது ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2. யாருக்கு இன்னும் புரியல? ஆயிஷா புரியுறதா? ஃபுல்லா ஒன்றும் இல்லடா, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1ல இண்டெக்ஸ் பண்றோம், ஆப்ஷன் 2ல இண்டெக்ஸ் பண்ணல. இண்டெக்ஸ் பண்ணா டாக்ஸ் பிஃபோர் சர்சார்ஜ் வந்து 20%. ரெண்டாவது ஆப்ஷன்ல 12.50%, where you are not doing the indexed cost of acquisition. ஓகேவா? ஒரே நிமிஷம் கண்ணா. ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலட்சுமி, ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? இல்லஸ்ட்ரேஷன் 93ல புரிஞ்சுதா? அப்ரோச் புரிஞ்சுதா? நல்லா ஆமாண்டா. என்னமா 105ல 105ஆ? தோ இந்த இண்டெக்ஸிங் கொடுத்துருவாங்க. இது பாருங்க, இந்த டேபிள் கொடுத்துருவாங்க ஸ்ரேயா. 2002-3 ஃபினான்ஷியல் இயருக்கு இண்டெக்ஸ் வந்து 105. அப்போ நம்ம வந்து 2002ல தானே பர்ச்சேஸ் பண்றோம், அதனால 105. 2004ல தானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம், 2004 இம்ப்ரூவ்மெண்ட் 113, அது 113. புரிஞ்சுதாடா? ஹலோ ஸ்ரேயா, புரியுறதா இல்லையா? இந்த டேபிள் கொடுப்பாங்க சம்ல. ஃபினான்ஷியல் இயர் இதோடது இண்டெக்ஸ் இவ்வளோ, இதோடது இரே இவ்வளோ, இதெல்லாம் கொடுப்பாங்க சம்ல. வேற யாருக்கு என்ன டவுட்? இந்த 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 ரெண்டு சம் நீங்க தரவா ஃபார்மேட் அப்ரோச் பண்ற விதம் நல்லா தரவாயிட்டீங்கன்னா கேபிட்டல் கெயின்ல எந்த சம் வேணா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பர்ச்சேசஸ், எந்த வருஷம், பிஃபோர் 2001 இல்ல ஆஃப்டர் 2001, அது கிரைட்டீரியா. பிஃபோர் 2001 இருந்ததுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் ஆக்சுவல் காஸ்ட் விச் இஸ் அதான் பர்ச்சேஸ் வேல்யூ. அப்புறம் ஆஃப்டர் 2001 ஆக்சுவல் பர்ச்சேஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். என்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்னைக்கு சேல் பண்ணிருக்காங்க, என்னைக்கு brokerage நடந்திருக்கு. சேல் பண்ணிருக்கிறதுல பர்ச்சேஸ் டேட்ல இருந்து சேல் டேட் 24 மாசம்க்குள்ளயா ஜாஸ்தியா? 24 மாசம்க்குள்ள இருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஜாஸ்தியா இருந்ததுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா the concept of indexed cost of acquisition improvement comes into picture. ஸோ இது வந்து பிஃபோர் அந்த 24 ஜூலைல இருக்கிற இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். 24 ஜூலைக்கு அப்புறம் இருக்கிறதுல இண்டெக்ஸ்டு பண்ண வேண்டாம், ஆஸ் இஸ் அப்படியே பண்ணி யூ கேன் கால்குலேட் யுவர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுல டாக்ஸ் பிஃபோர் ரீசார்ஜ், பிஃபோருக்கு வந்து 20%, ஆஃப்டருக்கு வந்து 12.5%. இதுதான் ஸ்டோரி லைன் ஃபார் டு கிராக் அவுட் யுவர் பேசிக் சம்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். இதுதான் ஸ்டோரி லைன்.
இதுல யாருக்கு என்ன டவுட்? இண்டெக்ஸிங் எப்படி எடுக்கிறன்றதுலாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? செல்லம் ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல மேம் புரியலன்னு சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க, இல்ல புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பேன். உங்க சைலன்ஸ்னால நான் வந்து எந்த விதமான கன்க்ளூஷனும் வர முடியாது. நீங்க சைலண்டா தயவு செஞ்சு மட்டும் இருக்காதீங்க என் கிளாஸ்ல. I want all of you to speak out and confirm whether you understood very well or not. இல்ல நான் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி தான். அக்ஷயா உள்ளேனையா, ஆயிஷா உள்ளேனையான்ற மாதிரி ஆயிடும் அப்புறம். சொல்லுங்க வஷிதா, டவுட்டா சொல்லுங்க. ஆமாம்மா, அது என்னன்னா உங்களோட சேல் டேட் வந்து 23rd ஜூனுக்கு அப்புறம் இருந்ததுன்னா வச்சுக்கோ சொல்லலாம். 2024 24. ஓகேவா? டைப் 2 ப்ராப்ளம். டைப் 2 ப்ராப்ளம் நான் இப்போ எல்லாருக்கும் தரவா இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாமா? பேசிக் கான்செப்ட்ல இது வரைக்கும். சரி, ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு 4:15 ஆரம்பிக்கலாம்டா ஐடிடி. இப்போ பேசிக்ஸை நல்லா தர பண்ணிடுவாங்க. அடுத்த கிளாஸ் நான் என்ன எடுக்க போறேன் வந்து அதாவது எதெல்லாம் ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர் இல்ல அப்படின்றத எடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதுக்கு. இவ்வளோ டீட்டெயிலா படிக்கிறதுக்கு அந்த குட்டி நோட் படிச்சா போதும் எக்ஸாம்க்கு. சரியா? இவ்வளோ டீட்டெயில்டா வேண்டாம். அதுக்கப்புறம் we will go back to some 94. இங்க பாருங்களேன் கண்ணா. பர்மீந்தர் gifted 14. ஜிதேந்தர் acquired assert. ஜிதேந்தர் இப்போ எப்படின்னா ஒரு சினாரியோ பார்க்குறோம்ல, இனிமேலேருந்து எப்படின்னா நிறைய சினாரியோஸ் பார்ப்போம்.
வேற வேற டேட்ஸ்லாம் அக்வயர் பண்ணியிருக்கான், செல் பண்ணியிருக்கான், அதுக்கு இது பண்ணியிருக்கான், அந்த மாதிரி சினாரியோஸ் பார்ப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு சினாரியோவும் அக்கார்டிங்காக கன்சிடர் பண்ணி, அதாவது ஒருத்தர் ஜுவல்லரி வாங்கியிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து அவரே வந்து இன்னொரு இதில் வந்து லேண்ட் வாங்கியிருப்பாரு, இன்னொரு இயரில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷன், அந்த மாதிரி மூணு மூணு ஒரு ஒரு இதுவாக நம்ம கால்குலேட் பண்ணி கடைசியாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இனிமேலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? Illustration 94, probably I would suggest all of you to take it up as an homework. If the asset is acquired before 2374, so transferred after 2374, try பண்ணி பாருங்க. Illustration 94, illustration 95, illustration 94 and 95 homework. Okay வா? Illustration daily in May capital gains முடியற வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த செக்லிஸ்ட் கோத்ரூ பண்ணுவேன். என்ன பண்றோம், அடுத்தது என்ன பண்றோம், என்ன பண்றோம், இது எப்படி ப்ரூவ் ஆகுது, இது எப்படி ப்ரூவ் ஆகுது, இது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அப்புறம் இந்த கன்க்ளூஷன் பண்ணிட்டு டாக்ஸ் பிஃபோர் சஜாஸ் டெய்லி ரீகேப் பண்ணிட்டே வரும். அப்பதான் உங்களுக்கு நல்லா மனசுல ஆகும். ஓகேவா? ஓகே, ஹோம்ஒர்க். ஸோ ஃபார் மித்ரா டுடேஸ் ப்ரையாரிட்டி இஸ் நம்பர் 1 ESOP, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் கண்டிப்பா படிக்கிறீங்க. அடுத்தது illustration 92 மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க மித்ரா. ஓகே, இது ரெண்டும் பண்ணிட்டு நீங்க மத்தது உங்களோட சாய்ஸ். ஓகே சலம், நான் 4:15க்கு வந்துடுறேன்னா. தேங்க்யூ தேங்க்யூ சலம். சொல்லுமா, சொல்லுங்க வஷிதா. வஷிதா சொல்லுங்க.